அசர் தொழுகை முடிச்சுட்டு பள்ளியாசலுக்கு வெளியே வந்து பார்த்தா நம்ம சின்ராஸ் ரோட்ல நின்று வாங்க நோம்பு திறக்க போலாம் அப்படின்றான். நோம்பு திறக்கவா, டைமே ஆகலையடா, அதுக்குள்ள கூப்பிடுற அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல வாங்க பாத்துக்கலாம் அப்படின்றான். சரின்னு அவன் கூட போனா நேரா எக்மோர் சிராஜ் மஹால் கூப்பிட்டு போயிட்டான். அங்க போனா ஒருத்தர் சீக்கிரம் வாங்க ப்ரோ, நோம்பு திறக்கிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு உள்ள இழுத்துட்டு போறாரு. என்ன கதைன்னு பார்த்தா நம்ம வைகோ மாமா எல்லாருக்கும் நோம்பு திறக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்களாங்க. அதுல என்ன பியூட்டினா, இன்னைக்கு வைகோ மாமா நோம்பு வர வச்சிருந்தாங்களாம். கூட்டம் வர அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஒரு இடத்துல போய் உட்காந்துருவோம் அப்படின்னு உட்காந்துட்டு சைலண்டா நோம்பு திறக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு வழக்கம் போல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ், பெருச்சம்பழம், நோம்பு கஞ்சி, ஜூஸ், தண்ணி பாட்டில்லாம் இருக்கு. டைம் ஆனவன நோம்பு திறக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அந்த சமோசாவை எடுத்து நோம்பு கஞ்சிக்குள்ள விட்டு குழப்பு எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் அடடடா சொல்லவா வேணும், உங்களுக்கே தெரியும்ல. நோம்பு திறந்து முடிச்சுட்டு அந்த ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ், ஜூஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மகரிபும் அங்கேயே தொழுக வச்சாங்க. மகரிப தொழுதவன தம்பி கொஞ்சம் இருங்க, இனிமேதான் மீன் பிக்சரே வரப்போகுது, பிரியாணி வர இருக்கு, சாப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. நான் வேற பிரியாணி மொட்டையா சொல்றேன் பாருங்களேன், மட்டன் பிரியாணிங்க. எண்ணெயில பிரியாணியை கொஞ்சம் கம்மியா போட்டாங்க போல. பரவாயில்ல இருக்கட்டும், சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு தேங்க்ஸ் வைகோ மாமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நீங்க இந்த இஃப்தார் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.